இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ரோஹித் சர்மா எந்த பொசிஷனில் ப்ளே பண்ணலான்றத ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நடந்த இந்தியா vs பிரைம் மினிஸ்டர் 11 மேட்ச்சில் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஏன் ஓப்பனிங் ப்ளே பண்ணலான்னா, கேஎல் ராகுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் ஏதாவது ஒரு பொசிஷனில் ப்ளே பண்ணி தான் ஆகணும். அப்படி எந்த பொசிஷனில் ப்ளே பண்ணலான்னு பார்த்தா தேவ்தத் படிக்கலை எப்படி இருந்தாலும் சுப்மன் கில் ரீப்ளேஸ் தான் பண்ண போறாரு. அதனால ரோஹித் சர்மாவை நம்பர் 3 பொசிஷனில் ப்ளே பண்ண விட்டு துருல் ஜுரலுக்கு நம்பர் 5 பொசிஷனில் சான்ஸ் தரலான்னு சொல்லியிருக்காரு. இதனால் சுப்மன் கில்க்கு தான் சான்ஸ் போகும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சுப்மன் கில் நிறைய டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் நிறைய ட்ராப் அவுட்டும் இருக்காரு. ஸோ அவர் சான்ஸுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும்னு சொல்லியிருக்காரு. இதுவே ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா எப்படி இருந்தாலும் மிடில் ஆர்டரில் தான் ப்ளே பண்ண போகிறாரு. அவரை பார்த்தா ஓப்பனிங்கில் ப்ளே பண்ண போகிறது மாதிரி தெரியலைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரோஹித் சர்மா கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் தான் ப்ளே பண்ண போகிறாரு போல். அதுவே மிடில் ஆர்டரில் ரோஹித் சர்மா ப்ளே பண்ணால் எந்த பொசிஷனில் ப்ளே பண்ணுவாருன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி கிரிக்கெட்டோடைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.